ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, விண்டோஸ் 11ல எப்படி ஹைப்பர் வி மேனேஜர் எனேபிள் பண்ணுறது, எனேபிள் பண்ணதுக்கப்புறம் எப்படி வந்து விர்ச்சுவல் ஸ்விட்ச் வந்துட்டு ஹைப்பர் வி மேனேஜரில் கான்ஃபிகர் பண்ணுறது. ஸோ அப்படிங்கிற இந்த 2 ஸ்டெப்பை இன்றைக்கி பார்க்கலாம். சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ அதுக்கு முன்னாடி என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே. ஸோ இப்போ வந்து கண்ட்ரோல் பேனல் ஓப்பன் பண்ணணும் ஃபஸ்ட்டு. ஸோ அந்த சர்ச் பாக்ஸில் நான் இப்போ கண்ட்ரோல் பேனல் டைப் பண்ணுறேன். ஸோ நான் கண்ட்ரோல் பேனல் ஓப்பன் பண்ணியாச்சு. இதில் வந்துட்டு ப்ரோக்ராம் அண்ட் ஃபியூச்சர்ஸ்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணுங்கள். ஓகே. ஸோ இதில் லெஃப்ட் ஹேண்ட் சைடில் டர்ன் விண்டோஸ் ஃபியூச்சர்ஸ் ஆன் அண்ட் ஆஃப்னு இருக்கும். ஸோ இது கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணோன்னே இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஹைப்பர் வி அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ அதில் வந்துட்டு நீங்கள் அதை ப்ளஸ் சிம்பிள் எக்ஸ்பேண்ட் பண்ணிவிட்டு ஸோ அதில் வந்துட்டு ஹைப்பர் வி மேனேஜ்மெண்ட் டூல், அதுக்கப்புறம் வந்துட்டு ஹைப்பர் வி பிளாட்ஃபார்ம் இது ரெண்டுத்தையும் செக் பாக்ஸில் டிக் போட்டுருங்க. நெக்ஸ்ட்டு ஓகே கிளிக் பண்ணுங்கள். ஸோ டிஃபால்ட்டாக இப்போ நீங்கள் இது கொடுத்ததுக்கப்புறம் என்ன நடக்கும் பார்த்தீங்கன்னா, மந்த்லி ஒன்ஸ் நம்ம வந்துட்டு செக்யூரிட்டி பேட்ச் இன்ஸ்டால் பண்ணுவோம் இல்லையா? ஸோ அதிலிருந்து இந்த ஹைப்பர் மேனேஜருடைய சர்வீசஸ் வந்து அதை எடுக்க ட்ரை பண்ணும். அப்படி இல்லை அப்படின்னா இன்டர்நெட் எதாவது கனெக்ட் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா உங்கள் மிஷினில், ஸோ ஆட்டோமேட்டிக்காக இன்டர்நெட்டில் இருந்து அந்த சர்வீஸ் வந்து எனேபிள் பண்ணிக்கும். ஸோ இப்போ வந்து இது அந்த சேஞ்சஸ் வந்து அப்ளை ஆகிட்டு இருக்கு. ஓகே. ஸோ அப்ளை ஆகி முடிஞ்சிடுச்சு. இப்போ வந்துட்டு அது ரீபூட் கேட்குது. ஓகே. ஆஃப்டர் ரீபூட் வந்துட்டு நான் எப்படின்னு காமிக்கிறேன் உங்களுக்கு. ஹைப்பர் மேனேஜரில் போயிட்டு எப்படி வந்து ஸ்விட்ச் கான்ஃபிகர் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு காமிக்கிறேன். ஓகே. ஸோ ரீபூட் ஆகிட்டு இப்போ சிஸ்டம் வந்துருச்சு. ஸோ இப்போ வந்துட்டு நம்ம இன்ஸ்டால் பண்ண அந்த ஹைப்பர் வி மேனேஜரை வந்துட்டு நம்ம சர்ச்சில் போயிட்டு பார்க்கலாம். சர்ச்சில் போயிட்டு ஹைப்பர் வி மேனேஜர் அப்படின்னு டைப் பண்ணுங்கள். ஸோ உங்களுக்கு வந்து அந்த ஆப்ஷன் வந்துடும். ஹைப்பர் வி மேனேஜருடைய ஆப்ஷன் வந்துடும். ஸோ ஜஸ்ட் அதை கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணுங்கள். ஸோ ஓப்பன் ஆனோடனே பார்த்தீங்கன்னா இதுதான் உங்களுடைய இன்டர்ஃபேஸாக இருக்கும். அதாவது கன்சோலாக இருக்கும் இது ஆக்சுவலாக. ஸோ இதில் ரைட் ஹேண்ட் சைடில் விர்ச்சுவல் ஸ்விட்ச் மேனேஜர் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு நான் எதுக்காக இந்த இந்த ஆப்ஷன் நான் ஃபஸ்ட்டு உங்களுக்கு சொல்கிறேன் அப்படின்னா, டிஃபால்ட்டாக ஒரு ஹைப்பர் வி மேனேஜர் கிரியேட் பண்ணதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு விர்ச்சுவல் ஸ்விட்ச் கிரியேட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்துட்டு அடிஷ்னலாக விஎம்ஸ் போடும்போது உங்களுக்கு பிஃபோர் நம்ம விர்ச்சுவல் ஸ்விட்ச் கான்ஃபிகர் பண்ண விட்டுட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இது இல்லாமல் இருக்கும். ஸோ வந்து நம்ம ஃபஸ்ட்டு விர்ச்சுவல் ஸ்விட்ச் கான்ஃபிகர் பண்ணிவிட்டு விஎம் போடும்போது டேரெக்டாக மேப் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ நம்ம இதை வந்து இப்போ விர்ச்சுவல் ஸ்விட்ச் மேனேஜர் கிளிக் பண்ணுங்கள். ஸோ இதில் எக்ஸ்டர்னல், இன்டர்னல், ப்ரைவேட் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு நான் எக்ஸ்டர்னல், இன்டர்னல் அப்படின்னா என்னென்னு உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். ஸோ இப்போ எக்ஸ்டர்னல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன். இப்போது என்னுடைய டிவைஸ் வந்து பார்த்தீங்கன்னா இன்டர்நெட் கூட கம்யூனிகேஷன் நடக்கணும். ஸோ அப்படின்னா நான் எக்ஸ்டர்னல் ஸ்விட்ச் வந்து கான்ஃபிகர் பண்ணுவேன். அதாவது எக்ஸ்டர்னல் போத் உங்களுடைய இன்டர்னலாக ஏதாவது விர்ச்சுவல் மிஷின்ஸ் ஏதாவது இருக்குன்னா அது கூட கம்யூனிகேஷன் நடக்கும் அப்படின்னா இந்த எக்ஸ்டர்னல் ஸ்விட்ச் கிரியேட் பண்ணிங்கன்னா ரெண்டு ஆப்ஷனையும் யூஸ் பண்ணிக்க முடியும். இதே அந்த இன்டர்னல் அப்படி சொல்லிட்டு நீங்கள் யூஸ் பண்ணி இன்டர்னல் ஸ்விட்ச் கிரியேட் பண்ணிங்க அப்படின்னா என்னுடைய பேஸ் மிஷின் ப்ளஸ் உள்ளே நீங்கள் எத்தனை விர்ச்சுவல் மிஷின் கிரியேட் பண்ணுறீங்களோ அத்தனை விர்ச்சுவல் மிஷின்ஸுக்கும் கம்யூனிகேஷன் இருக்கும். ஆனால் எக்ஸ்டர்னலாக வந்துட்டு கம்யூனிகேஷன் இருக்காது. ஸோ இது 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 ரெண்டுத்துக்கான டிஃப்ரென்ஸ் இதுதான். ஸோ நாம் இப்போ வந்து எனக்கு ரெண்டுமே வேணும். எனக்கு இன்டர்னலாக கம்யூனிகேஷன் நடக்கணும், எக்ஸ்டர்னலாக கம்யூனிகேஷன் நடக்கும் அப்படின்னா ஸோ இங்கே வந்து நீங்கள் எக்ஸ்டர்னல் ஸ்விட்ச் நீங்கள் ஃபஸ்ட்டு கிரியேட் பண்ணணும். ஸோ வந்து இந்த ஃபஸ்ட்டு இது கிளிக் பண்ணிவிட்டு கிரியேட் விர்ச்சுவல் ஸ்விட்ச் அப்படின்னு கொடுங்க. ஸோ உங்களுடைய ரெஃபரன்ஸுக்கு ஒரு நேம் ஜஸ்ட் கொடுத்துங்க. நான் வந்துட்டு சும்மா ஹைப்பர் வி எக்ஸ்டர்னல் அப்படின்னு ஒரு நேம் ஜஸ்ட் ரெஃபரன்ஸ்க்காக கொடுக்குறேன். ஸோ இங்கே வந்துட்டு இன்னும் கனெக்ஷன் டைப் என்ன மாதிரி கனெக்ஷன் டைப் வேணும் சூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும். சில பேர் எப்படி ஆக்சஸ் பண்ணுவாங்கன்னா லேண்ட் போர்ட் யூஸ் பண்ணி ஆக்சஸ் பண்ணுவாங்க. ஸோ இங்கே இருக்கு பாருங்கள், எத்தர்நெட் கனெக்ஷன் யூஸ் பண்ணுவாங்க. சில பேர் வந்து ஒயர்லெஸ் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ இப்போ நான் என்னோட இந்த ஒய்ஃபை இருக்கிறதால இந்த ஒயர்லெஸ் ஆப்ஷன் சூஸ் பண்ணிக்கிறேன். இது வேறு ஒன்றும் கிடையாது, ஜஸ்ட் அடாப்டர் தான். நீங்கள் லேன் போட்டிங்கன்னா இந்த லேன் இந்த எத்தர்நெட் கனெக்ஷன் வரும். நீங்கள் ஒயர்லெஸ் ஒய்ஃபை கனெக்ட் பண்ணிங்கன்னா அந்த ஒயர்லெஸ் அடாப்டர் ஒர்க் ஆகிட்டு இருக்கும். ஸோ இப்போ வந்து எனக்கு ஒயர்லெஸ் தான் நான் யூஸ் பண்ண போகிறேன். ஸோ ஒயர்லெஸ் சூஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இன்னொரு ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா விலேன் ஐடி அப்படின்னு ஒன்று இருக்குது பாருங்கள். ஸோ இது மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா ஆஃபீஸில் நெட்ஒர்க்லாம் பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணுவாங்க. இப்போ வந்துட்டு சில பேர் வந்துட்டு ப்ராஜெக்ட் வைஸ் இப்போ ஹெச்ஆர் டீம் இருக்காங்க, மேனேஜ்மெண்ட் டீம் இருக்காங்க, சப்போர்ட் டீம் இருக்காங்க அப்படின்னா
இவங்களுக்கு செப்பரேட்டாக ப்ரிவிலேஜஸ் கொடுத்துருப்பாங்க. ஸோ இவங்க வந்துட்டு இந்த சப்நெட் மட்டும் தான் அக்சஸ் பண்ணணும், இவங்க வந்து இந்த சப்நெட் மட்டும் அக்சஸ் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி சில பேர் வந்து ரெஸ்ட்ரிக்ஷன் வச்சுருப்பாங்க. ஸோ அது மாதிரி இருக்கிறவங்களுக்கு நம்ம எப்படி இங்கே பண்ணலாம் அப்படின்னா, இந்த இப்போ நம்ம உள்ளே வந்து கிரியேட் பண்ண போகிற சர்வரோ இல்லை விர்ச்சுவல் மிஷினோ வந்துட்டு இந்த பர்டிகுலர் சப்நெட் வீலானில் இருக்கிறவங்க மட்டும் தான் அக்சஸ் பண்ணணும். வீலானில் ஜஸ்ட் ஒரு டேகிங் நேம் மாதிரி. இப்போ இந்த சப்போர்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா 235 அப்படின்னு கொடுக்குறோம். ஹெச்ஆர் டீமுக்கு பார்த்தீங்கன்னா 471 அப்படின்னு கொடுக்குறோம்னு வச்சுங்களேன். எனக்கு வந்து இப்போ அந்த 235 சப்போர்ட் டீம் பீப்புள்ஸ் மட்டும் இந்த விர்ச்சுவல் மிஷின் அக்சஸ் பண்ணோன்னா அவங்களுக்கு இந்த இந்த சுவிட்ச் இருக்கிற இந்த சுவிட்சை போயிட்டு அந்த விர்ச்சுவல் மிஷினில் கான்ஃபிகர் பண்ணணும். ஸோ இப்போ எக்ஸாம்பிள் அந்த வீலானில் வந்துட்டு நான் ஜஸ்ட் ஏதோ நம்பர் கொடுத்துட்டு வீலானோடைய நம்பர் கொடுத்துட்டு அந்த நம்பரில் இந்த சுவிட்ச் யூஸ் பண்ணி ஒரு விர்ச்சுவல் மிஷின் கிரியேட் பண்ணிடுறேன் நான். கிரியேட் பண்ணதுக்கப்புறம் எங்கள் நெட்வொர்க்கிங் சைடில் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த வீலானில் இருக்கிறவங்களுக்கு இந்த விர்ச்சுவல் சுவிட்ச் அப்படின்னு சொல்லிட்டு பாஸ் பண்ணிடுவாங்க. ஸோ வந்துட்டு இப்போ ஈஸியாக இருக்கும். ஸோ கண்ட்ரோல் மேனேஜ்மெண்ட் பண்ணுறதுக்கு உங்களுக்கு ப்ராப்பராக இருக்கும். ஸோ இப்போதைக்கு நான் அந்த வீலான் ஐடியை வந்து நம்ம அது டீப்பாக கொஞ்சம் பார்க்கலாம். ஸோ இப்போதைக்கு நான் அந்த வீலான் ஐடி இல்லாமல் நான் ஜஸ்ட் வந்து விர்ச்சுவல் சுவிட்ச் வந்துட்டு கான்ஃபிகர் பண்ணுறேன். ஸோ இப்போ இப்படி கிரியேட் பண்ணிங்கன்னா யார் ஒன்றாலும் எந்த ப்ராஜெக்ட்டில் இருக்கிறவனாலும் வந்துட்டு இந்த விர்ச்சுவல் மிஷின் ஆக்சஸ் பண்ண முடியும். ஓகே, ஸோ நான் ஜஸ்ட் இப்போது அப்ளை கொடுக்குறேன். ஸோ இங்கே என்ன சொல்லுதுன்னா, பெண்டிங் சேஞ்சஸ் மே டிஸ்டர்ப் நெட்வொர்க் கனெக்டிவிட்டி அப்படி சொல்லுது. ஸோ என்னென்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நான் என்னோடய பேஸ் மிஷினில் ஏதாவது லோக்கல் இன்டர்நெட்டோ இல்லை வந்துட்டு வேறு ஏதோ ஒயர்லெஸ் கனெக்டிவிட்டி சம்திங் இருக்குன்னா, இதை நான் அப்ளை பண்ணும்போது சில கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸ் நடக்கும், அதில் கனெக்டிவிட்டி லாஸ் ஆகும். ஸோ அதுதான் அது இங்கே வார்னிங் மாதிரி கொடுக்குது. இது ப்ராப்ளம் கிடையாது. ஜஸ்ட் கிளிக் எஸ் கொடுத்துருங்க. ஸோ அந்த சேஞ்சஸ் வந்து அப்ளை ஆகிட்டுருக்கு. ஃபியூ மினிட்ஸ்லேயே இது அப்ளை ஆகி முடிஞ்சிடும். அப்ளை ஆகி முடிஞ்சதுக்கப்புறம் வந்துட்டு நீங்கள் ஏதாவது விர்ச்சுவல் மிஷின் இதுக்குள்ளே நீங்கள் கிரியேட் பண்ணுறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிரியேட் பண்ணும்போது உங்களுக்கு கேட்கும் எந்த விர்ச்சுவல்ஸ் என்ன சுவிட்ச் நீங்கள் இதில் மேப் பண்ண போகிறீங்க, அதாவது என்ன மாதிரி நிக் அடாப்டர் நீங்கள் இதில் யூஸ் பண்ண போகிறீங்க அப்படி சொல்லிட்டு கேட்கும். அந்த டைமில் நீங்கள் வந்து இந்த ட்ராப் டவுனில் இது சூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஹைப்பர்-வி எக்ஸ்டர்னல் அப்படி சூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். எனக்கு வந்துட்டு பப்ளிக் ஆக்சஸ் வேண்டாம், எனக்கு இன்டர்னலாக மட்டும் இருந்தால் போதும் அப்படின்னா நீங்கள் இன்னொரு சுவிட்ச் கிரியேட் பண்ணணும். அது வந்து இன்டர்நெட் நெட்வொர்க் பேஸ் பண்ணி நீங்கள் கிரியேட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் என்ன பார்க்கலாம்னு பார்த்தீங்கன்னா, எப்படி விண்டோஸ் இதில் இந்த ஹைப்பர் மேனேஜரில் எப்படி வந்து ஒரு விண்டோஸ் 11 ஓஎஸ் இன்ஸ்டால் பண்ணுறது, இன்ஸ்டால் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் எப்படி வந்துட்டு இந்த இன்ஸ்டால் பண்ணும்போதே எப்படி நம்ம இந்த சுவிட்ச்லாம் அதில் மேப் பண்ணுறது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ஸோ ஜஸ்ட் இப்போ வந்துட்டு இது அப்ளை முடிஞ்சிச்சு. ஜஸ்ட் ஓகே கொடுத்துருங்க. இங்கே போய்ட்டு திருப்பி நீங்கள் போயிட்டு விர்ச்சுவல் சுவிட்ச் மேனேஜரில் போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த ஆப்ஷன் வந்து இருக்கும், கிரியேட் ஆகிட்டுருக்கும். என்னுடைய ஒயர்லெஸ் அடாப்டர் யூஸ் பண்ணி கிரியேட் ஆகிருக்கும். ஸோ இதை நீங்கள் ஆல்டர்னேட் மெத்தட்லேயும் பார்க்கலாம். அது எப்படி பார்க்கலான்னு பார்த்தீங்கன்னா, ஜஸ்ட் ரன் ஓப்பன் பண்ணிவிட்டு ncpa.cpl அப்படின்னு டைப் பண்ணுங்கள். அதாவது இது எதுக்காக ஷார்ட்கட்னா, நெட்வொர்க் அடாப்டர் ஓப்பன் பண்ணுறதுக்கான ஷார்ட்கட். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே கிரியேட் ஆகிருக்கு பாருங்கள். இது வந்துட்டு என்னோடய டிஃபால்ட்டாக ஒய்ஃபை அடாப்டருடையது. இப்போ நான் பண்ணது வந்துட்டு இது இருக்குது பாருங்கள், எத்தர்நெட் ஹைப்பர்-வி எக்ஸ்டர்னல் நான் கிரியேட் பண்ணேன் இல்லையா, அந்த அடாப்டர். ஸோ இப்போ என்னென்னா, நீங்கள் எந்த டிராஃபிக்கும் உள்ளே கிரியேட் பண்ணுற எல்லா மிஷினுடைய டிராஃபிக்கும் இந்த அடாப்டர் வழியாக இந்த பேஸ் மிஷின் ரீச் பண்ணி வெளியே போகும். வெளியே போகிறதாலும் போகும், இல்லை இன்டர்னலாக எதை ஆக்சஸ் பண்ணுறதாலும் போகும். ஓகே ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம வந்துட்டு விண்டோஸ் 11 வந்துட்டு ஹைப்பர்-வி மேனேஜரில் கிரியேட் பண்ணலாம். ஓகே, ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் மை சேனல் அண்ட் ஷேர் டு யுவர் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ, பாய்.